அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகிறேன். நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ட்ரெல்ம் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான மாதாந்திர ராசி பலன்களை பார்த்துட்ருக்கோம். ஜூன் மாதம் 2024 மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்றதை சுருக்கமாக பார்க்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசியிலே உங்களுடைய ராசி அதிபதி புதன் இருக்கிறார். அது மிகவும் நல்ல ஒரு அமைப்பாகும். உங்களுக்கு தன்னம்பிக்கையும் புத்துணர்வும் ஏற்படக்கூடிய காலகட்டம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் சந்தோஷமாக உணரக்கூடிய மாதம் இந்த ஜூன் 2024 மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். ரெண்டாம் இடத்தை உங்களுக்கு ரெண்டாம் இடம் கொஞ்சம் இந்த மாதம் நன்றாக இல்லை. அதனால் நீங்கள் கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ தவிர்ப்பது நல்லது. தன வரவு வரக்கூடிய பண வரவை சேமித்து வைத்து கொள்ளுங்கள். கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ இந்த மாதத்தில் வேண்டாம். மூன்றாம் இடத்தை உங்களுக்கு செவ்வாய் பகவான் பார்க்கிறார். அதனால் சகோதரர் வழியில் உங்களுக்கு சில நன்மைகள் உண்டானாலும் சில இடத்தில் உங்களுக்கு ஒரு மனஸ்தாபமோ கருத்து வேறுபாடோ ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் சகோதரர்களுக்கு கூட நீங்கள் உதவுவது கொஞ்சம் நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கே பண வரவு பெரிதாக இருக்காது. அதனால் அவர்களுக்கு உதவுவதோ அவர்களுக்கு இது பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய பண வரவை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா உதவுவதை பற்றி நீங்கள் யோசிங்க. அதுக்கப்புறமா நான்காம் இடத்தை உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்க்கிறார். 12 இருக்கும் குரு பகவான் நான்காம் இடத்தை பார்ப்பது பார்த்திங்கன்னா வீடு மனை வாகன யோகத்தை உங்களுக்கு அதிகரித்து தருகிறது. அதனால் கண்டிப்பாக இந்த விஷயங்களில் நீங்கள் தாராளமாக முதலீடு செய்யலாம். ஆறாம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பதனால் உங்களுடைய எதிரிகளிடம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவங்க உங்களை தூண்டினாலும் நீங்கள் போகாதீங்க. ஏன்னா ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனால் உங்களுடைய எதிரிகள் ஸ்தானம் பலப்படும். அதனால் பார்த்து இருந்துக்குங்க. ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். உங்களுடைய ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால குடும்பத்தில் நீங்கள் உங்களுடைய கூட்டு ஸ்தானம் உங்களுடைய கணவன் மனைவி ஸ்தானம். அதனால் கோச்சாரத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தசாபுக்திகள் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் இது இதனுடைய பலன்கள் இருக்குது. அதனால் பொதுவாக சொல்லப்போனால் கணவன் மனைவி இடையே ஒரு நல்ல புரிதல் இருக்கும். விட்டு கொடுத்து போங்கள். அதனால் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நன்றாகவே இருக்கும். விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா சின்ன சண்டைகள் கூட பெரிதுபடுத்தப்படலாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் அது தசபுக்திகள் நல்லா இல்லை அப்படின்னா அந்த பலன்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. 10ஆம் இடத்து செவ்வாய் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருப்பதனால லாபஸ்தானங்கள். அதனால் பார்த்திங்கன்னா தொழில் செய்கிற இடத்துல தொழில் மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானமும் இரட்டிப்பு மகிழ்ச்சியும் கண்டிப்பாக காத்து கிடக்கு. 12ஆம் இடத்துல உங்களுடைய விரயஸ்தானத்தில் குரு, அதாவது உங்களுடைய 7ஆம் அதிபதி பாதகாதிபதி 6ஆம் இடத்துல மறையிறதுன்றது ரொம்ப மிகவும் சிறந்த ஒரு பலன்களை காத்து கிடக்கு. 5ஆம் இடத்த பலன்கள்னு பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரனுடைய பார்வை கிடப்பதனால பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு விலகும். அதே போல் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இந்த காலகட்டம் மிகவும் சிறந்த ஒரு காலகட்டம். நீங்கள் புதிதாக ஒரு கோர்ஸ்லேயோ இல்லை புதிதாக ஒரு வகுப்பு நீங்கள் புத்துணர்ச்சியாக நீங்கள் ஆரம்பிக்க போகிற காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அதனால் ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடன் நீங்கள் கண்டிப்பாக செல்வீர்கள். உங்களுடைய கவனம் படிப்பில் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நல்ல மதிப்பெண்களும் பெறுவீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்திருக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கும் இந்த காலகட்டம் மிகவும் அருமையாக இருக்கிறது. ஜூன் 15க்கு மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஆக மொத்தம் பொதுவாக பார்த்திங்கன்னா ஜூன் 1 முதல் 14 வரை மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறிது மகிழ்ச்சியும் அதற்கு மேல் மிகவும் அற்புதமான ஒரு காலகட்டமாகவே இந்த மாத பயிற்சி பலன்கள் இருக்குது. கோச்சார பலன்கள்
இது வந்து நான் சொன்னது வந்து பொதுவான பலன்கள் தான், கோச்சார பலன்கள் தான். நீங்கள் வந்து தனிப்பட்ட உங்களுடைய ஜாதகத்தில் கிரக நிலைகளுக்கு பொறுத்து தான் இந்த பலன்கள் முழுவதும் நடைபெறுவதற்கும் இல்லை பலன்கள் மாறுபட்டு இருப்பதற்கும் இருக்குது. என்னிடத்தில் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்றால் astrosciencerealm@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு நீங்கள் இமெயில் அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து சொல்வேன். பொதுவாக மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் வந்து மே மாதத்தை காட்டிலும் மிகவும் நன்றாகவே இருக்கிறது. நன்றி, வணக்கம்.